ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ரான் தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இங்கே பெரிய பெரிய ப்ரான் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு தக்காளி, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. அது வந்து சூடானோன்னே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் லவங்கம் அதெல்லாம் வந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது வதங்கினோன்னே நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நிறையாவே போடுங்க, அப்போ தான் நமக்கு தொக்கு வந்து நிறையா கிடைக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப வந்து சுண்டிடும், அதனால் நிறையாவே போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. நல்லா வந்து சுண்டி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த டிஷ்ஷில் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அது வரையிலும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரையிலும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்த உடனேயே நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா நமக்கு தேவையான அளவு சுண்டி வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷியாக குக் ஆகணும், நல்லா குழஞ்சி வந்து குக் ஆகணும். அது வரையிலும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1½ டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா மசாலாஸ் நல்லா குக் ஆகணும். அது வரையிலும் நல்லா வந்து அதை கிண்டி கிண்டி விட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாஸ் நல்லா குக் ஆனோன்னு நான் இங்கே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்ல கெட்டி தயிர் கேர்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நல்ல க்ரீமி டேஸ்ட் வந்து நம்ம டிஷ்ஷுக்கு கொடுக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் போட்ட உடனேயே நம்மளோட ப்ரானை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ப்ரான் போட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே நமக்கு தேவையான அளவு வாட்டரும் விட்டுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ப்ரான் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஏன்னா வந்து நமக்கு ப்ரான் வந்து 3 மினிட்ஸில் குக் ஆகிடும். அதுக்காக நம்ம ப்ரானை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். வாட்டர் குக் ஆனோன்னு நம்ம ப்ரானை மறுபடியும் கிரேவியில் சேர்த்துடலாம். இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ப்ரான். அதனால நம்ம தண்ணியை மட்டும் தனியாக வேக வச்சுக்கலாம். முன்னாடியே நம்ம 3 மினிட்ஸ் குக் பண்ணுறது அந்த ஃப்ளேவர்லாம் கிரேவியில் ப்ரானோட ஃப்ளேவர் இறங்கிறதுக்காக நம்ம வந்து அதை போடுறோம். இப்படி பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான செம்ம டேஸ்ட்டு ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி இல்லை பூரி இல்லை இட்லி, தோசை, சாதம் எது கூட சாப்பிட்டிங்கனாலும் செம்ம சைட் டிஷ்ஷு. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அனுடிடி விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.